சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். அதுவும் ரமலானுடைய கடைசி ஜும்மாவை நம்ம அடைந்து விட்டோம். இன்றைய நாள் முழுவதும் காலையிலேருந்து இரவு தூங்குற வரையுமே நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 3 வார்த்தையை மட்டும் சொல்லிவிடுங்க. இந்த ஜும்மா நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அடியான் ஜும்மாவை அடைந்தால் எது கட்டாயம் ஓதணுமோ அதுதான் இந்த 3 விஷயம். இந்த 3ஐயும் நான் தனித்தனி வார்த்தைகளில் ஒரு பத்தையாக நம்ம கொடுப்போம். அதை அப்படியே சேர்த்து அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓதிக்கொள்ளணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட் அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லிடுறோம். அந்த 3 விஷயத்துக்கு என்ன ஓதணுங்கிறத நம்ம அப்படியே அந்த வார்த்தைகளை நம்ம கடைசியாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஜும்மாவுடைய நாளை அடைந்த அனைவருமே என்ன செய்யணும்னா மறுமையுடைய நினைப்போடுவே ஜும்மாவே கலைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுமை வரக்கூடிய நாள் தான் ஜும்மா நாள். இந்த அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு கியாமத்து நாள் வரப்போகுது. அதனால நம்ம மரணத்தை பற்றியும் மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றியும் நன்மையை பற்றியும் தீமையை பற்றியுமே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யோசித்து கொண்டு இருப்பாங்க. இன்னும் சஹாபாக்களுக்கும் அப்படியே நீங்கள் நினைப்பை கழியுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக மறுமையை பற்றி நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது நம்ம மறுமையை பற்றி நினைக்கும் போது நமக்கு ஒரு அச்சம் வரும். அந்த அச்சம் என்ன பண்ணுன்னா நமக்கு நேர்வழியில் செலுத்தும். அதனால இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. எல்லாமே அழிய போது தான் நம்ம மறுமைக்கு போய் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால அச்சத்தோடு இந்த உலகத்தில் பாவத்தை விட்டு விலகி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வாரத்தில் ஒரு முறையாவது மறுமையை நினைக்க சொன்னாங்க. அப்போ நீங்கள் இந்த நாளில் மறுமையை நினைக்கணும். மறுமையை நினைச்சா என்ன பண்ணுவாங்க? பாவ மன்னிப்பு தான் கேட்பாங்க முதல்ல. அப்போ மறுமையை நினைத்து தௌபா செய்கிறதான் முதல் அமல். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு என்ன ஓதலாம் அப்படிங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். நான் 2வது 3வது அமலை முதல்ல சொல்லிடுறேன். 2வது அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளிடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்ட சலவாத்து. யார் ஒருவர் நபியின் மீது சலவாத்தை ஓதுறாங்களோ, அதிலும் ஜும்மா நாளில் ஓதுறாங்களோ, அதை மலக்குமார்கள் கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல காண்பிப்பார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி கட்டுறான், நானும் மலக்குமார்களும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறோம், எனவே முஃமின்கள் நீங்களும் சொல்லுங்கிறான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வே சலவாத்து சொல்கிறான்னா அப்போ நாம் எப்படி சலவாத்து ஓதணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிகமான முறையில் ஓதுங்க. அதுவும் ஜும்மா நாளில் ஓதுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த நாள் முழுவதும் எந்த சலவாத்து வேணால் ஓதலாம். நம்ம சின்ன சலவாத்தான் நம்ம கடைசியாக ஒன்று சொல்கிறோம், அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்களா, அதுதான் துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்குது. அப்போ இன்றைக்கி துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்குன்னா நம்ம விடாமல் துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அதை ஓதுறதே எல்லா துவாவையும் கேட்டதுக்கு சமமாகும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே துவா கேட்டுக்கணும். இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நேற்று இரவு தான் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். அதில் ஒரு அழகான துவாவை பற்றி போட்டிருக்கோம். தமிழ் துவா தான், ஆலிம்கள் கேட்ட துவா தான், ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் அதை ஒரு முறை கேளுங்க. அவ்வளோ அழுது உருகி அதில் நிறைய விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதை கேட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை கொண்டு திருப்தி அடைஞ்சிருக்காங்க, பலனடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு துவாவுடைய லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த துவாவை ஒரு முறையாவது கேட்டுருங்க. இப்போ நம்ம இந்த 3ஐயும் சேர்த்து ஓதுறதுக்கு என்ன ஓதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த 3ஐயும் நம்ம இந்த நாள் ஃபுல்லாக செய்யணும்னா நமக்கு வேறு வேலையெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம எப்படி தனித்தனியாக செஞ்சிட்ருக்க முடியும்? அந்த 3க்கும் ஒரு விஷயத்தை காமனாக கண்டுபிடிச்சி வச்சு அதை செஞ்சாவே இந்த 3ஐயும் செய்த நன்மை வந்துடும். அதுதான் பார்த்திங்கன்னா அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா முஹம்மதின் ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் பார்த்திங்கன்னா 3 விஷயம் இருக்குது. முதல்ல என்ன இருக்குது? அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா முஹம்மதின் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குடும்பத்தார் மீதும் சாந்தியும் சலாமும் உண்டாகட்டுங்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது? ரப்பிஃபிர்லின்னு இருக்குது. ரப்பிஃபிர்லின்னா என்னது? நபி அவர்கள் மறுமையை நினைத்து நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ரப்பிஃபிர்லி. நீ மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். அடுத்து 3வதாக பார்த்திங்கன்னா வருகம்னின்னா என்னது? அருள் புரியுது. அதனால் நீங்கள் பாவத்தை விட்டு அருள் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்மளோட தேவையான அனைத்து விஷயமே நமக்கு அருளாக இருக்குது. அதனால் அல்லாஹுடைய அருளை கேட்பது எல்லா துவாவையும் கேட்டதற்கான சமமாயிரும். அப்போ இந்த 3ஐயும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு இன்றைக்கி ஃபுல்லாக ஓதிட்டே இருங்க. எப்போயெல்லாம் டைம் கிடைக்குதோ, நிற்கும் போது உட்காரும் போது எந்த வேலை செய்தாலும் சரி, காலையில் மதியானம் ஜும்மாவுக்கு பின்னாடி நைட்டு வரையுமே என்ன பண்ணணும், ஓதிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வே போதுமானவன். இதை அதிகமான முறை ஓதிக்கொள்ளுங்க. ஜும்மாவுடைய நாளுடைய எல்லா பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.